Good morning student. Today நம்ம economic அந்த டாபிக்ல gross domestic product in growth and introduction அப்படிங்கற டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது பாத்தீங்கன்னா gross domestic product in and its growth and introduction அப்படினா என்னன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு அறிமுகம் அதே போல ஒரு அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய அறிமுகத்தை பத்தி நம்ம இந்த லெசன்ல வந்து பார்க்க போறோம். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன, கற்றலின் நோக்கம், எதுக்காக நம்ம வந்து கற்றுக்குறோம் அந்த டாபிக் பற்றி கொடுத்துருக்காங்க. டு நோ அபவுட் த மீனிங் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அது பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் வேரியஸ் மெஷர்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டினுடைய வருமானத்தில் எந்த மாதிரி வந்து வகைகள்லாம் வந்து இருக்குது, பேசிக் வேரியஸ் மெஷர்ஸ் எந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்போசிஷன் ஆஃப் ஜிடிபி, ஜிடிபி அப்படின்னு என்னென்னு சொல்லியிருக்கோம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டு நோ த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டர் இன் ஜிடிபி, இப்போ ஜிடிபியில் இருக்கக்கூடிய பலவிதமான துறைகள் அது வந்து அதனுடைய பங்களிப்பு வந்து நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்குறோம். டு நோ த எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் டிஃப்ரெண்ட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியும் அதனுடைய முன்னேற்றமும் அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்குறோம். டு நோ அபவுட் த டெவலப்மெண்ட் பாத் பேஸ்ட் ஆன் ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இப்போ ஜிடிபி அதனுடைய வளர்ச்சியும் அதே போல் நம்மளுடைய வேலை வாய்ப்புகளையும் இதில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்குறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த க்ரோத் ஆஃப் ஜிடிபி அண்டு எக்கனாமிக் பாலிசிஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதே போல் பொருளாதாரத்தினுடைய கொள்கைகள் என்னென்னலாம் வந்து இருக்குது இந்த லெசனில் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். இன்ட்ரடக்ஷன் அறிமுகம். ஆஃப்டர் எ லாங் டைம் யூ காட் இன் டச் த்ரூ email with a good friend of your who live abroad, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் வந்து இமெயில் மூலிமா நமக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுறாரு. when she asks how are you, you may answer my health is in good shape and I am progressing in my studies, இப்போ வந்து என்னுடைய நலனை பற்றி கேட்டுட்டு அதே போல் உன்னுடைய படிப்பு எந்த நிலையில் வந்து இருக்குது, மேன்மையாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க. ஸோ ஐ ஆம் டூயிங் வெல், நான் வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கேன், தேங்க்யூ. ஆர் யூ ரீப்ளே மேபி, நம்ம வந்து அந்த மாதிரி முறையில் வந்து நம்ம வந்து ரீப்ளே பண்ணுவோம். ஆர் யுவர் ரீப்ளே மேபி நாட் வெரி வெல், இப்போ நாம் வந்து நல்லா இருந்தேன்னு சொல்ல போகிறோம், இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஐ ஹேட் டு ரிசீவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் சம் ஹெல்த் ப்ராப்ளம் அண்ட் தட் அட்வைஸ்லி அப்படின்னு என்னென்னா மோசமான நிலையில் இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷனை பற்றி சொல்கிறது. அஃபெக்டட் மை பர்ஃபார்மன்ஸ் இன் மை ஸ்டடீஸ், இப்போ வந்து நம்மளுடைய படிப்பு ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து சொல்லுவோம். யுவர் ஃப்ரெண்ட் தென் ஆஸ்க் யூ, நம்ம ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாரு ஹவ் இஸ் இந்தியா டூயிங், நம்ம இந்தியா வந்து எந்த நிலையில் வந்து இருக்குது. த ஆன்சர் டு திஸ் query is a bit more challenging because she is asking about the condition of the entire nation, இப்போ நம்மளுடைய நாட்டை பற்றி ஃபுல்லாகவே எப்படி நம்ம நாடு வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்குறாரு. query அப்படின்னா என்னென்னா கேள்வி கேட்குறதுன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட்லி எக்கனாமிக்ஸ் ஹாவ் ப்ரொவைடட் டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் ஆஃப் ஆன்சரிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின், த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஒன் பீயிங் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆர் ஜிடிபி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய அடிப்படையில் வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். The GDP then is one way to know if India is doing well or India is not doing well as we would wise, இப்போ வந்து நம்ம இந்தியா நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறோம். அது நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுவோம். இந்தியா எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய விஷயம்தான் அது. டெஃபனிஷன் ஆஃப் ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா டெஃபனிஷன் அப்படின்னா என்ன, ஒரு விளக்கம் அல்லது வரைவுரை அப்படின்னு சொல்லுவோம். ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ஜிடிபி டெல்ஸ் அஸ் ஹவு இந்தியா இஸ் டூயிங், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்
ஜிடிபி இஸ். இப்போ வந்து நம்ம வந்து இந்தியா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜிடிபி அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். இமேஜின் வாட் ஹேப்பன் இன் எ ஹோட்டல். இப்போ நம்ம ஹோட்டலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம நினைக்கிறோம். யூ பிளேஸ் அண்ட் ஆர்டர் ஃபார் 2 இட்லிஸ் அண்ட் எ கப் ஆஃப் டீ. இப்போ நம்ம வந்து 2 இட்லி ஒரு கப் டீ வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறோம். சம்ஒன் மேக்ஸ் த இட்லி அண்ட் டீ அண்ட் சம்ஒன் எல்ஸ் சர்வ்ஸ் யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி செய்கிறவர் ஒருத்தர், டீ போடுறவர் ஒருத்தர், சர்வ் நமக்கு வந்து கொடுக்குற பரிமாறுறது வந்து ஒருத்தர். அது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து 3 விஷயம் வந்து நடக்குது. அண்ட் எக்கனாமிக்ஸ் வில் say that in the hotel 2 kinds of item are bring products so produced observably idli and 2 are produced through an tangible. அப்படின்னா என்னன்னா உறுதியான அப்படிங்கிற அர்த்தம். physical things you can touch and feel. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 செயல் வந்து நடக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இட்லி டீ ரெண்டு பேருமே தனித்தனியாக வந்து பண்ணுறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், உணரதான் முடியுமே தவிர நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம போய் பார்க்க முடியாது. இந்த பிக்சரை பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் அப்படின்னா அது நாம், சர்வர்னால் நமக்கு தெரியும் அந்த பொருளை வந்து கொடுக்குறவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அப்படின்னா இட்லியும் டீயும் வந்து இதில் வந்து கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Economics to call such tangible item goods. These goods are not free but have to pay for. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களானது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஃப்ரீயாக நமக்கு வந்து கிடைக்க போகிறது இல்லை. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து தான் நம்ம வந்து பணம் கொடுத்து தான் நம்ம வந்து வாங்கக்கூடிய ஒரு செயலாக வந்து இருக்குது. ஸோ யூ does not realize it. In addition to these tangible things called goods, something else is being produced. The work done by the cook and the people who serve the food. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறவர் ஒருத்தர், சர்வ் அதாவது பார்த்தீங்கன்னா உணவு வந்து கொடுக்குறவர் ஒருத்தர். அந்த மெசேஜ் தான் வந்து சொல்கிறாங்க. The activity of cooking and serving is not something you can feel and touch. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறதோ அல்லது சர்வ் பண்ணுறதோ நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா உணர முடியாது. Such activities are not tangible. அது பார்த்தீங்கன்னா